ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. அமெரிக்காவில் இருந்து ஒரு 24 வயசு பையன், ஒரு யங்ஸ்டர், இத்தனைக்கும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கூட சொல்லலாம், அவனை இந்தியாவுக்கு ஒரு போன வாரம் போல் வரான். ஸோ இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா சும்மா இல்லாமல் இந்த இந்தியா நாடு தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி. இந்த உலகத்துக்கே அந்த இடத்துக்கு யாருமே போகக்கூடாது. அப்படி போனவங்க கண்டிப்பாக இறந்து தான் போவாங்க, திரும்பியும் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்ட ஒரு பகுதி. அந்த இடத்துக்கு எந்த ஒரு ஆட்களையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் விடவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஆர்டர் போட்ட ஒரு பகுதி. அந்த ஒரு இடத்துக்கு இந்த 24 வயசு பையன் அமெரிக்காவிலிருந்து கிளம்பி இந்தியாவுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கான். ஸோ இன்றைக்கி அதுதான் 2 இந்தியா எம்பசிக்கும் அமெரிக்கன் எம்பசிக்கும் ஒரு பஞ்சாயத்தாகவே நடந்திருக்கு. அப்படி எந்த ஒரு இடத்துக்கு போயிருந்தான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்த் சென்டினல் ஐலாண்ட். ஸோ அந்தமானில் இருக்கிற ரொம்பவே ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி. யாருமே அங்கே போகவே கூடாது. லோக்கல் ஆளுங்களாக இருந்தாலும் சரி, ஃபாரினராக இருந்தாலும் சரி, யாருமே அங்கே போகிறதுக்கு ஃபுல்லாக தடை. அங்கே போனீங்கன்னா நீங்கள் உயிரோடு வர மாட்டீங்க. இது ஒரு காரணத்துக்காக தான் அங்கே அந்த மக்களை யாருமே டிஸ்டர்பே பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து அந்த இடத்துக்கு யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஃபுல்லாக தடை செய்யப்பட்ட பகுதியாக இந்த ஒரு இந்தியன் கவர்மெண்ட் மாற்றிருந்தது. அதெல்லாம் மீறி அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கான். நல்ல வேளை அவன் உயிர் தப்பிச்சிட்டான், இன்னும் அவன் சாகலை. செத்து இருந்தானா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தே வந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் அங்கே போயிட்டு உயிரோடு திரும்பி வந்திருக்கான். உயிரோடு திரும்பி வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி போலீஸ்கிட்ட கிட்டத்தட்ட 14 நாள் இன்வெஸ்டிகேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ என்ன நடந்தது, யார் இந்த பையன், எதுக்காக இந்த ஒரு இடத்துக்கு போயிருக்கான் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது அந்த பையன் போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். பட் அந்த போலீஸ் கஸ்டடியில் அந்த பையன் சொன்ன பல இன்ஃபர்மேஷன் இப்போது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷனாக இந்த உலகத்துக்கு இருக்குது. அப்படி அவன் என்ன அந்த இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கான், நம்ம ஊர் போலீஸ்கிட்ட அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் சொன்ன அந்த விஷயங்களையும் தாண்டி இவன் இந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கா, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கா, இவனோட பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான், இந்த நார்த் சென்டினல் ஐலாண்டில் யாருக்குமே தெரியாமல் எப்படி போனா அப்படின்னு சொல்லி இவனோட ஃபுல் பிளானுமே போலீஸ் ஒரு ரிப்போர்ட்டாக சொல்லியிருக்காங்க மீடியாவுக்கு. ஸோ அதுவுமே சேர்த்து இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் புது புது இன்ஃபர்மேஷனோ தெரியாத பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த பையன் தான் மைக்காலியோ. ஸோ இவனுக்கு 24 வயசு ஆகுது. ஸோ யூஎஸ்ல இருந்து இவன் யூஎஸ் சிட்டிசன்ஷிப்பு. ஸோ யூஎஸ்ல இருந்து கிட்டத்தட்ட போர்ட் பிளேருக்கு, அந்தமானில் இருக்க போர்ட் பிளேருக்கு கடந்த மார்ச் 27 வந்திருக்கான். வந்ததுக்கு அப்புறமா போர்ட் பிளேயரில் ஒரு பகுதியில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கான் ஒரு 2 நாள். இந்த 2 நாள் அவன் எதுக்கு பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்றத பார்க்கும்போது 28, 29 எதுக்கு பயன்படுத்திக்கிட்டான்னா, அங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்க கிட்ட ஒரு இன்ஜினை ரெடி பண்ணியிருக்கான். ரெடி பண்ணி இவன் அங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்கிட்ட ஒரு போட் ஒன்று வாடகைக்கு எடுத்திருக்கான் தனியாக. ஸோ தனியாக எடுத்துட்டு அவன் என்ன சொல்லி எடுத்தான்றது தெரியல, போட் என்னன்னு சொல்லி வாங்கியிருக்கான்றது தெரியல. ஸோ அவன் அந்த இன்ஜினை செட் பண்ணி தனியாக போகிறதுக்கான ஒரு வேலைகளில் ஈடுபட்டிருக்கான். இதையே அவன் தனியாக பண்ணணும் அப்படின்றப்போ பட்சத்தில் அங்கே யார்கிட்டையுமே எல்லாருக்கிட்டையும் அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணாலுமே அங்கே இருக்கிற மீனவர்களும் சரி, அங்கே படுகள் வச்சுட்டு இருக்கிறவங்க இல்லை அங்கே இருக்கிற லோக்கல் கைடுமே நீ மட்டும் போனால் மாட்ட கூட்டிகிட்டு போனேன், என்னையும் தான் போலீஸ் பிடிப்பாங்க, ஸோ நீயும் அங்கே போகாத, அதுக்கான ஒரு முயற்சி நீ அங்கே அப்பவே விட்டுரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லா லோக்கல் பீப்புளும் இதே ஒரு பதிலாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால காண்டா நாம என்ன பண்ணா, நீங்கள் யாருமே வரலன்னா பரவாயில்ல, நான் ஒருத்தனே போகிறேன், நானே ஒரு போட் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 நாளாக ஒரு இன்ஜினையுமே ஒரு போட்டையுமே அரேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்பீட் போட் மாதிரி ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 29 மார்ச் அப்போ குர்மடேரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பீச் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பீச்சிலேருந்து விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு கிளம்புறான். இது அந்த ஸ்பீட் போர்டு எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பீட் போர்டில் என்னென்னலாம் வச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்றத பார்த்தோன்னா, கேன் வச்சுக்கிட்டு இருந்தான். கொக்கோகோலா கேன்ஸ் இருக்கு இல்லையா, கொக்கோகோலா, ஃபேண்டா, ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லி டின் வரும் இல்லையா, அந்த டின் பாட்டில்ஸ் நிறைய வச்சுட்டு இருந்தான் அந்த ஸ்பீட் போட்டில். அதே போல் அது கூடவே கொக்கனட்ஸ்,
ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த கொக்கோனட்ஸ் வந்துட்டு கிஃப்டாக கொடுக்கலாம், உதவி அப்படின்ற ஒரு பேரில் வந்துட்டு அவங்க கூட பழக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு ஒரு கொக்கோனட்டும் ப்ளஸ் கொக்கோ கோலா பாட்டில், ஃபேண்டா, பெப்சி என்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு டின்னாக வச்சுக்கிட்டு ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறான் இந்த குர்மாடேரா அப்படின்னு சொல்ல போகிற பீச்சில். விடிய காலையில் 5 மணிக்கு ஒரு 4 மணிக்கு கிளம்புறாப்புல 29ஆம் தேதி. ஸோ கிளம்பி அடுத்த நாள் காலையில் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு வந்துட்டு அந்த நார்த் சென்டினல் ஐலாண்டில் வந்துட்டு அவனோட போட் போய் கரெக்டாக நிற்குது. ஸோ எப்படி இந்த ஒரு நேவி கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு அந்த ஒரு ஐலாண்டில் போய் நின்னா அப்படின்றது இன்றைக்கும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ அங்கே வந்து கடற்படை, இந்தியன் கடற்படை யாருமே அங்கே இல்லையான்றது அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது சிஐடி தரப்புல இருந்து. ஸோ ஒரு ஃபைனலாக ஒரு கட்டத்துக்கு மேலே 29ஆம் தேதி விடிய காலையில் கிளம்பிட்டான். கிளம்பி 7 மணி 8 மணிக்கெலாம் அங்கே போயிட்டான். போனதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக ஒரு மணி நேரமாக அந்த ஸ்பீட் போட்லேயே நிற்கிறான், யாராவது வெளியில் வராங்களா அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட யாருமே வரலை. ஸோ அதனால இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா vlog எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நான் நார்த் சென்டினலில் வந்துட்டு காலடி எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லி அந்த போட்லேருந்து சில தூரம், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வந்துட்டு நடந்து போகிறான். நடந்து போனதுக்கப்புறமா அவனுக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல, என்ன பயம் வந்ததுன்னு தெரியல. திரும்பியும் அவன் ரிட்டன் வந்து திரும்பி அவன் போட்டுக்கே வந்து உட்காந்துட்டான். திரும்பியும் ஒரு 2-3 மணி நேரம் அந்த போட்லேயே அடிக்கிற வெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். யாராச்சும் வெளியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துட்டு ஒரு vlog ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒரு 2-3 மணி நேரமாக. பட் அப்படி இருந்தோம் யாருமே வரவே இல்லை. ஸோ அதனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா ஒரு வேகமாக விசில் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த விசில் அடித்தாவது யாராச்சும் வந்து அந்த அட்டென்ஷனுக்காக வந்துட்டு வெளியில் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஓயாமல் ஒரு 2-3 வாட்டி வந்துட்டு கண்டினியூஸாக விசில் அடிக்கிறான். பட் அந்த விசில் சத்தம் கேட்டோம் யாருமே அங்கேருந்து வெளியிலேயே வரல. ஸோ இவன் அடுத்தது என்ன பண்ணணுன்றது தெரியாமல் சரி வந்ததுக்கு வந்து விலாகும் எடுக்க முடியல, யாரையுமே பார்க்க முடியல. ஸோ அதனால் வந்துட்டு அவன் எடுத்துகிட்டு வந்த அந்த கொக்கோனட்ஸும் அந்த கொக்கோ கோலா டின் இருக்குல்லையா, கூல்ட்ரிங்க்ஸ் டின், அது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணனா அந்த போட்லேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த மணல் மேலே வச்சிடறான். ஸோ வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா சரி வந்ததுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கணும்னு சொல்லி அந்த சென்டினல் ஐலாண்டில் இருக்கிற மணல்களை வந்துட்டு எடுத்து ஒரு பேக்கில் போட்டுக்கிறான். ஸோ அது ஒரு ப்ரூஃப்காக அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவன் எடுத்துகிட்டு வந்து அந்த கோப்ரோ கேமராவில் வந்துட்டு அந்த சென்டினல் முழுக்க வந்துட்டு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் மாதிரி எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு அவன் திரும்பியும் ஒரு 2 மணி 3 மணி போல் 29ஆம் தேதி மார்ச் ஈவினிங் 2 மணி 3 மணி போல் திரும்பி அவனோட போர்டை திருப்பிட்டு திரும்பி அதே போல் அந்த குர்மாடேரா பீச் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கான். ரிட்டர்ன் வரதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி ஆயிடுச்சு நைட்டு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு லோக்கல் மீனவர்கள் அந்த பீச் ஓரமாக வந்துட்டு இருக்கும்போது நோட்டீஸ் பண்ணுறாங்க இதை. என்னடா அவன் நார்த் சென்டினல் ஐலாண்ட்லேருந்து திரும்பி வர மாதிரி இருக்கானே, யார் இவன், என்ன விஷயம் அப்படின்றது கொஞ்சம் நெருக்கத்தில் போய் பார்க்கும்போது அவன் ஒரு ஃபாரினராக வேற இருக்கான். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி லோக்கலில் இருக்கிற ஆளுங்க சுதாரித்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்துட்டு போலீஸ்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ போலீஸ் உடனே வந்துட்டு யாரெல்லாம் ஃபாரினர்ஸ் ரீசெண்டாக வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது அதில் வந்துட்டு 1 by 1 செக் பண்ணும்போது இவன் கரெக்டாக மாட்டிக்கிட்டான். போர்ட் பேயில் ஒரு ரூமில் இருக்கும்போது இந்த ஒரு மைக்கேலோ அப்படின்ற சொல்கிறவன் மாட்டிக்கிட்டான். மாட்டினதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா மார்ச் 30ஆம் தேதி இவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நீ எதுக்காக அங்கே போன, ஆல்ரெடி அங்கே மிகப்பெரிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குது, இது எல்லா நாடுகளுமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நார்த் சென்டினல் ஐலாண்ட் யாருமே போகக்கூடாது, இந்தியா கவர்மெண்ட்னால தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்றது தெரிஞ்சும் நீ எதுக்காக போன அப்படின்றது பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா இல்லைங்க நான் வந்துட்டு ஒரு த்ரில்காக போயிருந்தேன், நான் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ ஒரு vlog பண்ணுறதுக்காக போயிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. அது கூடவே இன்னொன்று ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கான். இதுக்கு முன்னாடி யார் அங்கே போனாலுமே அந்த போட் சத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கும்போது அங்கே இருக்கிற பழங்குடியினர்கள் வந்துட்டு வெளியில் வந்துடுவாங்க, வெளியில் வந்து தாக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அப்படி நான் அந்த போட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரே இடத்துல நிற்கிறேன், விசில் அடிக்கிறேன், பட் யாருமே இது வரைக்கும் வந்த பாடே இல்லை. அந்த தீவில் இறங்கி நான் கொஞ்சம் தூரம் நடந்து கூட போனேன், அதுக்கப்புறமாவும் யாருமே என்னால் பார்க்கவே முடியல அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் சொன்னேன். இது வந்துட்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகும்போது என்ன வேணால் உண்மையிலே சென்டினல் ஐலாண்டில் அங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்களா, இல்லை இவன் வந்தது கவனிக்காமல் இருக்காங்களா, இல்லை என்ன விஷயம் உள்ளே வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்றது அடுத்த ஒரு கோணத்தில் வந்துட்டு விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அது கூடவே இந்த ஒரு பையனை பற்றி விசாரிக்கும் போது இவன் ஆல்ரெடி இதுதான் முதல் தடவை கிடையாது, கிட்டத்தட்ட 3 வாட்டி அட்டெம்ப்ட் எடுத்திருக்கான். ஸோ யூஎஸ்லேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட இந்த போர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அந்தமானுக்கு 3 தடவை இந்தியாவுக்கு வந்திருக்கான், சென்டினல் ஐலாண்டுக்கு போகிறதுக்காகவே முயற்சி எடுத்திருக்கான். இது கேட்டு அடுத்த ஒரு ஷாக்குன்றது இந்தியன் போலீஸ்க்கு வந்தது. இது போலீஸ்க்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இவன் எப்போ எப்போல்லாம் வந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது
போன வருஷம் 2024 அக்டோபர் அப்போ இதே போர்ட் பிளேருக்கு வந்துட்டு வந்திருக்கான் அமெரிக்காவிலேருந்து. வந்ததுக்கப்புறமா ஒரு ரூமில் தங்கியிருக்கான். ரூமில் தங்கினதுக்கப்புறமா அங்கே இருக்கிற லாட்ஜில் இருக்கிற அந்த ஹோட்டலில் இருக்கிற ஆளுங்க கிட்ட வந்துட்டு கேட்டிருக்கான், இந்த மாதிரி நான் நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு போகணும், ஸோ எப்படி போகணும், நீங்கள் ஏதாச்சும் கைட்லைன்ஸ் பண்ணுறீங்களா, எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்களான்னு அப்போயும் அவன் அப்ரோச் பண்ணியிருக்கான். ஸோ அப்போது அப்ரோச் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க, நீயும் போகாத, நாங்களும் போக மாட்டோம், நாங்களும் போனோன்னா உங்க கூட நாங்களும் வந்துட்டு ஜெயிலுக்கு தான் போகணும், ஸோ அதனால் வந்துட்டு இந்த பிளான் இதோடு முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்ருக்காங்க. ஸோ அக்டோபர் இவன் திரும்பியும் ரிட்டர்ன் வந்து அவன் சிட்டிசனுக்கே போயிருக்கான், யூஎஸ்க்கே போயிருக்கான். திரும்பியும் கிளம்பி 2025 ஜனவரிக்கு வந்திருக்கான், 2வது முறையாக போர்ட் பிளேருக்கு. அப்போ வந்துட்டு வரும்போது அவன் ஒரு இன்ஜினை ரெடி பண்ணியிருக்கான். அதாவது என்னென்னா, அப்போவே அவன் பிளான் போட்டான், இங்கே இருக்கிறவங்க யாருமே நம்ப முடியாது, நம்மளே வந்துட்டு ஓனாக முயற்சி எடுத்து போனால் தான் உண்டுன்னு சொல்லி இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு இன்ஜினை ரெடி பண்ணி ஒரு லோக்கல் ஆள்கிட்ட போட்டை ரெடி பண்ண சொல்லி ஒரு விஷயத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ண வந்திருக்கான் ஜனவரி மாதம். ஸோ ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் திரும்பியும் அந்த போட்டு டெலிவரிக்காக வந்திருக்கான் போன வாரம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்ச் 3வது வாட்டி வரான் அதே போர்ட் பிளேருக்கு. ஸோ ஆர்டர் கொடுத்த அந்த போட்டை வந்துட்டு வாங்குறதுக்காக வந்திருக்கான். வாங்கிட்டு இவன் தனியாக 29ஆம் தேதி விடிய காலையில் கிளம்பியிருக்கான். இதுதான் அவனோட பிளானாகவே இருந்திருக்கு. இது பிளான் பண்ணி போலீஸ் கேட்டாங்க, நீ இந்த அளவுக்கு ஏன் போகணும், இந்த அளவுக்கு அங்கே என்ன இருக்குன்னு, இப்போ நீ போயிட்டு நீ திருப்பி வரலன்னா இந்தியாவுக்குமே அமெரிக்காவுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு எம்பசி பிரச்சனை ஆகுன்றது தெரியுமான்னு சொல்லி இது வரைக்கும் அந்த பையனை 14 நாள் கஸ்டடியில் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அது கூடவே எதுக்காக நீ மண் எடுத்துக்கிட்ட சாம்பிளா அப்படின்னு சொல்லும்போது அவனோட வியூவர்ஸ்க்கும் அவனோட ஆடியன்ஸ்க்குமே வந்துட்டு நான் போயிட்டு வந்து இதுதான் நார்த் சென்டினல் ஐலாண்ட் சொல்லி ப்ரூஃப்காக வந்துட்டு அதை வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னான். ஸோ ஒரு கிரேசியான ஒரு விஷயத்தை தான் இவன் இதை பண்ணியிருக்கான். பட் இது கிரேசியான விஷயத்தை தாண்டி இங்கே 2 நாட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு பேச்சுவார்த்தை இந்த ஒரு பையனால் நடக்குது அடுத்தடுத்துன்றது அவன் அடுத்த ஒரு கட்டம் கூட அதை யோசிக்கவே இல்லைன்றது தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஜான் சாவ் அப்படின்னு சொல்ல போகிறா இதே யூஎஸில் இருக்கிற ஒரு சிட்டிசன்ஷிப், பட் அவர் ஒரு மத போதகர். அவர் வந்து என்ன பண்ணார்னா, நான் வந்துட்டு சென்டினல் ஐலாண்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற பழங்குடியினர்களுக்கு நான் வந்துட்டு மதத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி போனவர் தான். போட்டை விட்டு கூட இறங்கலை. அவர் அங்கே இருக்கிற சென்டினல் ஐலாண்டில் இருக்கிற ட்ரைப் பீப்புள் வந்துட்டு அம்பு வச்சு குத்தி கொண்டுட்டாங்க. ஸோ அவர் வந்து ஸ்பாட்லேயே அவுட். இது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்தியாவுக்குமே அமெரிக்காவுக்குமே நடந்த ஒரு சமாச்சாரமாக எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் அதுக்கு அடுத்து இப்போ திரும்பி இவன் கிளம்பி வந்திருக்கான் அமெரிக்காவிலேருந்து. ஸோ இவன் ஒருத்தன் தான் இது வரைக்குமே வரலாற்றிலே முதல் முறை தப்பிச்ச ஒரு பையன் அப்படின்றது தெரிய வருது. நல்லவேளை அவன் வந்துட்டு 2-3 வாட்டி விசில் அடிக்கும்போது யாருமே வெளியில் வரல. வந்திருந்தாங்கன்னா இத்தோட அவனை சோழியை முடிச்சு விட்ருப்பாங்க. இன்னத்துக்கு இதுதான் டாப் ஆஃப் த நியூஸாக இந்த உலகம் முழுக்கவே பரவி இருக்கும். பட் இது வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த ஒரு விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தனுக்கு வியூஸ் வரணும், ஒருத்தனுக்கு லைக்ஸ் வரணும், அவன் ஆடியன்ஸை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு வேணாலும் ரிஸ்க் எடுத்து அவன் உயிரை பணையம் வச்சு கூட அது போகிறதுக்கான ரெடியாக இருக்கானுங்கன்றது இதில் தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா ஒரு ஆளோட மைண்ட் செட்டை மாற்றுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 2வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அது என்ன சென்டினல் ஐலாண்டில் எல்லாருமே அமெரிக்காலேருந்தே கிளம்பி வரீங்கன்றது தான் எனக்கு புரியல. அமெரிக்காவிலேருந்து தான் நிறைய பேர் கிளம்பி இதுக்கே வரானுங்க. இது இத்தனைக்கும் இந்தியாவிலேருந்து தடை செய்யப்பட்ட பகுதின்னு தெரிஞ்சும் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்துட்டு எதுவுமே நீங்கள் வந்துட்டு கான்டாக்டே வச்சுக்கக்கூடாது அப்படின்றது இந்த உலகமே தெரிஞ்சு வச்சுருந்தாலும், அப்படி இருந்தாலும் அமெரிக்காவிலேருந்து தான் இது கிளம்பியே வரானுங்க. அங்கே வந்து தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் பண்ணானுங்க. அது ஏன்றது இன்னும் வரைக்குமே புரியல. உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னாக்கா எத்தனையோ பேர் உதவி பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் இருக்காங்க. அந்த நார்த் சென்டினல் ஐலாண்டில் போய் தான் உங்கள் உதவியை நீங்கள் போய் காட்டணுமா? அதுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு கேள்வியே. பட் இன்ன வரைக்கும் அந்த பையன் ஒரு கஸ்டடியில் இருக்கான் அப்படின்றது தெரியுது. இன்னும் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வருதுன்றது அவன் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுதான் அமெரிக்காவில் இருந்து கிளம்பி வந்த ஒரு 24 வயசு ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இந்தியாவில் வந்து இப்போது மாட்டிகிட்டு இருக்கான், நார்த் சென்டினல் ஐலாண்டை வ்ளாக் பண்ணணும் அப்படின்றது சொல்லி. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் விஷயம் என்ன, உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நார்த் சென்டினல் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா வேறு யாராவது போய் உதவி பண்ணுங்கள், உதவி தேவை இருக்கிறவங்களுக்கு. பட் நார்த் சென்டினல் ஐலாண்டில் இருக்கிறவங்க தான் எனக்கு உதவி தேவைன்றது யார்கிட்டையும் வந்து சொல்லலை. நம்மளும் ஏன் போய்ட்டு உயிரை பணையம் வச்சுட்டு அங்கே அந்த இடத்துக்கு போய்ட்டு உதவி பண்ணணுன்றது நமக்கு என்ன தலையெழுத்தா? இந்த ஒரு கமெண்ட் இந்த உங்களோட பார்வையில் என்ன இந்த மாதிரி ஒரு தாட்லாம் தோணுது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் தென் பை பை ஏபி.